போகிறோன்னா ஆடுகளுக்கு ஏற்படும் உண்ணி பேன் நீக்கம் செய்ய வந்து இயற்கை வைத்தியம் மற்றும் அதுக்கான மருந்து அதை தான் பார்க்க போகிறோம். ஆடு வளர்ப்பில் பலரும் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அதுதான் ஆடுகளுக்கு ஏற்படும் உண்ணி பேன் தொல்லை. பிறக்கிற அந்த குட்டிகளுக்கு கூட அவ்வளோ உண்ணிகள் வந்து இருக்குது. இந்த பிரச்சனை வந்து சரியாக கவனிக்காமல் விட்டோம்னா ஆடுகளோட உடல் எடை வந்து குறையும், உணவு சாப்பிடாமல் போகும், இரத்த சோகை வந்து ஏற்படும். சில நேரங்களில் வந்து குட்டி ஆடுகள் வந்து உயிரிழக்கவும் செய்யலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடுகளுக்கு ஏன் உண்ணி பேன் வந்து வருது, அது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, இயற்கை வைத்தியம் வந்து என்ன, எந்த மருந்து வந்து பயன்படுத்தலாம், எப்படி நிரந்தரமாக வந்து கட்டுப்படுத்தலாம், எல்லாத்தையும் முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கான மருந்து என்ன செய்யணும், இயற்கையாக நம்ம என்ன மருந்தெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கான மருந்து வந்து நான் லாஸ்ட்டு தான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு உண்ணி பேன் அப்படின்னா என்ன? ஆடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா, உண்ணி பேன்லாம் வருமா ஆடுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஏன்னா நானும் ஒரு நாள் அப்படி ஃபஸ்ட்டு நான் ஆடுகளை பார்க்கும்போது என்ன இது பூச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டேன். ஆடுகளோட தோல் மற்றும் ரோமங்களில் வாழும் சிறிய வெளிப்புற அந்த ஒட்டுண்ணிகள் தான் உண்ணி பேன்னு சொல்லுவாங்க. உண்ணி வந்து ஆட்டினோட உடலில் ஒட்டி கொண்டு ரத்தத்தை வந்து உரியும். பேன் பார்த்திங்கன்னா அந்த முடிகளுக்கு நடுவில் வந்து தோலை கடிச்சு வந்து அரிப்பை உண்டாக்கும். இவை இரண்டும் சேர்ந்தால் ஆட்டுக்கு வந்து கடுமையான சிரமம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்ணி பேன் வந்தால் அறிகுறிகள், உங்கள் ஆடுகளில் இந்த அறிகுறி இருந்தால் கவனமாக இருங்க. அடிக்கடி வந்து உடலை வந்து சோறை வந்து தேய்க்கும், தொடர்ந்து வந்து சொரியும், அந்த ரோமம் வந்து உதிரும் பார்த்திங்களா, அது தோலில் வந்து சிவப்பு புண்ணு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தீவனம் வந்து குறைவாக சாப்பிடுது, உடல் எடை வந்து குறையும், சோர்வு, கண் வந்து வெளிரி போய் இருக்கும். குட்டி ஆடுகளை பார்த்து பலவீனமாக இருக்கும். சில ஆடுகள் வந்து இந்த குட்டி ஆடுகள் வந்து தேரவே தெரியாது. அதுக்கு பின்னாடி பிறந்த குட்டிகளும் நல்லா பெருசாக ஆடு மாதிரி ஆயிரும். ஆனால் இந்த குட்டி அப்படியே இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே பரிசோதிக்கணும். ஏன் வருகிறது அப்படின்னா பல காரணம் வந்து இருக்குது. சுத்தமின்மை, ஆட்டு கொட்டகை வந்து சுத்தமாக இல்லைன்னா வரும். ஈரப்பதம், நனைந்த தர, மழைநீர் தேக்கம் அப்பயும் வரும். அதே மாதிரி அதிக ஆடுகளை வந்து குறைந்த இடத்துல வச்சாலும் வரும். பாதிக்கப்பட்ட புதிய ஆடுகள் இருந்தாலும் வரும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாலும் வரும். இயற்கை வைத்தியம் என்ன தெரியுமா? கண்டிப்பாக வேப்பிலை தாங்க. உண்ணி பேன் நீக்க வந்து மிகவும் சிறந்த இயற்கை மருந்துன்னு வேப்பிலை தான். செய்வது எப்படின்னா, ஒரு பெரிய கைப்பிடி வேப்பிலை, ஓகேங்களா, 2 லிட்டர் தண்ணி நன்றாக கொதிக்க வச்சிடணும். குளிர்ந்த பின்னாடி வடிகட்டணும். இதனை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஆட்டோட உடலில் வந்து தெளிக்கணும். கழுத்து, காதோட பின்புறம், அந்த கால்களோட இடுக்குகள் அதெல்லாம் நல்லா படணும். வாரம் 2 முறை வந்து செய்யலாம். வேப்பெண்ணெய் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய். வேப்பெண்ணெய் ஒரு 50 ml, தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml. இந்த வேப்பெண்ணெய் வந்து ஒரு 50 ml, தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 100 ml, ரெண்டையும் கலந்து அந்த உண்ணி இருக்க இடத்துல வந்து தடவணும். இது வந்து உண்ணியை வந்து கொல்லும். அடுத்து சீகக்காய் நீர் குளியல். சீகக்காயை ஊற வச்சு அதை அந்த நீரில் வந்து ஆடுகளை வந்து குளிப்பாட்டலாம். இதனால் பேன் வந்து குறையும், தோலும் வந்து சுத்தமாகும். அடுத்து மஞ்சள் ப்ளஸ் வேப்பிலை, அந்த பேஸ்ட்டாக வேப்பிலையை அரைச்சி மஞ்சள் சேர்த்து கலந்து அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து தடவணும். இது வந்து புண்ணை வந்து நல்லா ஆற வைக்கும். அடுத்து புகை. கொட்டையில் வந்து வேப்பிலை, நொச்சி இலை இதை வச்சு வந்து புகைப்படலாம். இதனால் உண்ணி பேன் வந்து ஓடியே போயிடும். அடுத்து மருந்து மூலம் நீக்கம். இயற்கை வைத்தியம் போதலை அப்படின்றபோது எவர்மேக்டின் இன்ஜெக்ஷன் வந்து கடையில் வந்து மருந்து கடையில் கிடைக்கும். அங்கே போய் வந்து உண்ணி பேன் உள்ளிருப்பு புழு வந்து கட்டுப்படுத்த வந்து இது வந்து பயன்படும். ஆனால் இதை வந்து மருத்துவரோட ஆலோசனைப்படி மட்டும் பயன்படுத்துங்க. அடுத்து பட்டாக்ஸ் சொல்யூஷன். இதில் வந்து தண்ணீரில் கலந்து உடலில் வந்து தெளிக்கணும், ஓகேங்களா. அடுத்து சைபர்மெத்ரின் ஸ்ப்ரே, வெளிப்புற ஒட்டுண்ணிகளை வந்து அழிக்கும். அடுத்து அமிட்ராஸ் சொல்யூஷன்,
சில பண்ணையாளர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் கொடுக்கும்போது தயவுசெய்து வந்து கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி வந்து எப்படி எப்படி கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு கொடுங்க. நான் சொல்கிறேன்றக்கா ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் மருத்துவரோட ஆலோசனைப்படி இந்த மருந்தெல்லாம் கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு நீங்கள் கொடுங்க. மருந்து போடும்போது கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அளவு வந்து சரியாக இருக்கணும். குட்டி ஆடுகளுக்கு வந்து தனி கவனம் வந்து இருக்கணும். கண், வாய் அது பக்கம்லாம் போகவே கூடாது மருந்து. மருத்துவரோட ஆலோசனை வந்து மிக மிக அவசியம். கொட்டகை சுத்தம் வந்து மிகவும் முக்கியம். ஆட்டுக்கு வந்து மருந்து போட்டாலும் கொட்டகை வந்து சுத்தம் செய்யலை அப்படின்னா அது வந்து மறுபடியும் வந்துடும். செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தினமும் சாணம் வந்து அகற்றிடணும். அந்த புழுக்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, தினமும் கூட்டி சுத்தம் செஞ்சிடணும். தரை வந்து உலர்ந்த தரையாக இருக்கணும். வாரம் ஒரு தடவை வந்து கிருமி நாசினி வந்து தெளிக்கணும். காற்றோட்டம் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ புதிய ஆடுகளை வந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் வந்து தனியாக வச்சுருக்கணும். எங்கள் ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா புது ஆடு வாங்கிட்டு வராங்கன்னா 15 நாள் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து தனியாக தான் நிற்கும். ஏன்னா மற்ற ஆடுகள் வந்து உள்ளவே விடாது, அது முட்டி தள்ளி வெளியே பற்றி விட்டுரும். அதனால் வந்து 15 நாள் வந்து 15 நாளோ ஒரு வாரமோ 10 நாளோ எப்போ வந்து நீங்கள் அதுக்கு வந்து உண்ணி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு அது வந்து மற்ற ஆடுகளோடு சேருங்க. அடுத்து உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்தான உணவு கொடுக்கறது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உயரும். இந்த பசுந்தீவனம், உலர் தீவனம், தாது கலவை, சுத்தமான தண்ணி வந்து கண்டிப்பாக தேவை. எப்போ வந்து மருத்துவரை வந்து அணுகணும் அப்படின்னா, அதிக இரத்த சோகை, உடல் பலவீனம், புண்ணு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, குட்டி ஆடு வந்து சோர்வாக இருக்கும்போது, மருந்து போட்டும் சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனை எடுத்துக்கணும். அடுத்து தடுப்பு முறைகள். உண்ணி பேன் வராமல் தடுக்க என்னென்னா, வாரம் ஒரு தடவை வந்து நம்ம பரிசோதிக்கணும். மாதம் ஒரு தடவை வந்து நம்ம இந்த ஸ்ப்ரே சொன்னோம்ல, ப்ரிவென்டிவ் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்குது, அது வந்து யூஸ் பண்ணணும். கொட்டகை சுத்தம் அவசியம். வேப்பிலை வந்து பயன்படுத்தணும். கூட்ட நெரிசல் வந்து தவிர்க்கணும். உண்ணி பேனுங்கிறது சாதாரண பிரச்சனை போல் தோன்றலாம், ஆனால் கவனிக்காமல் விட்டால் ஒரு ஆட்டோட வளர்ச்சியை வந்து முழுவதுமாக பாதிக்கும். சிறிய கவனிப்பு தான். சரியான இயற்கை வைத்தியம், தேவையான போது மருந்து, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் ஆடுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரம் அவங்க காலிலே வந்து உண்ணி ஒட்டிக்கிட்டு வந்துடும். என்னடா கடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது காலில் உண்ணி இருக்கும். அப்போ வந்து அதை அடித்து கொள்ளுவாங்க. அதனால் வீட்டில் குழந்தைகள் இருக்குன்னா நீங்கள் வந்து ஆடு வளர்ப்பவங்க நீங்கள் கொஞ்சம் மேலெல்லாம் இது இருக்கா, உண்ணிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வரணும். ஏன்னா அவங்க காதுலையோ இல்லை அவங்க உடம்புலையோ போச்சுன்னா அவங்களுக்கு வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சொல்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆடுகளில் ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவும் நிச்சயமாக கண்டிப்பாக போடுறேன். நாளைக்கு எதுவும் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.